ஹாய், வெல்கம் டு திருமதி டெய்லர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ முன்னாடி நான் உட்காந்து பேசுகிறேன். என்னென்னா ஒரு ப்ளவுஸு தாங்க, ப்ளவுஸ் பற்றி பேசலான்னு தான் நான் வந்திருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நிறைய ஆம்கோல் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸ்லீவில் இருந்து இந்த ஆம்கோல் அளவு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து கர்வ் எடுத்து கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இதில் இந்த எப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் வரைக்கும் அந்த ஆம்கோல் வரைக்கும் பாதியும் ப்ளஸ் ஆம்கோல்லேருந்து ஸ்லீவ் வரைக்கும் பாதியும் எடுக்க சொல்கிறாங்க. அப்படி எடுத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக இறக்குறாங்க. டீப்பாக இறக்கிட்டு அது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இது இவ்வளோதான், அந்த டீப் அப்படியே எடுத்து ஆகணும்னு சொன்னாங்க. சார் ஒரு வாரமாகவே நான் அப்பப்போ யூடியூப் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே அப்படின்னு சரி, ஒரு வாரமாகவே டவுட்டாக இருந்துச்சு. நம்ம 13 வருஷமாக பண்ணுறோம், நம்ம ஏன் ஈஸியாக இந்த மாதிரி இதுக்கு அதுக்கும் பாதி எடுத்துகிட்டு அதுலேருந்து மார்க் பண்ணி டீப்பாக இறக்கிட்டா எல்லாருக்கும் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நினச்சி நான் வந்து சரி கஸ்டமர் ப்ளவுஸில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா அது பிரச்சனையாயிடும்னு நான் போய் இந்த காட்டன் மெட்டீரியல் ஒரு ப்ளவுஸு எனக்கு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது வாங்கிட்டு வந்து அந்த யூடியூப்பில் காட்டுற மாதிரியே எல்லாருமே நிறைய பேர் காட்டுறாங்க. யாருன்னு அவங்க பர்டிகுலராக ஒருவேளை அவங்களுக்கு கரெக்டாக வருதான்னு எனக்கு தெரியல. பட்டு எனக்கு வந்து அது தப்பாக முடிஞ்சிருச்சுங்க. சுத்தமாக இப்போ இந்த மெட்டீரியலே வேஸ்ட் ஆகிடுச்சு. 150 தான் போட்டு வாங்கிட்டு வந்து, இருந்தாலும் எனக்கு அது காஸ்ட்லி மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா அவங்க சொல்கிற மாதிரியே கரெக்டாக அதே மாதிரி இதுலேருந்து இது பாதி எடுத்துகிட்டு ஆம்கோல்லேருந்து அந்த ஸ்லீவுக்கு அந்த ஃபுல் அட்டாச் வரும் பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாக பாதி எடுத்துட்டு இந்த கர்வ் ஃபுல்லாக அதே மாதிரி டீப்பாக இறக்கி போட்டு தச்சுட்டேங்க. மற்றது எல்லாமே பர்ஃபெக்ட்டு. மற்றதெல்லாம் என்னுடைய அளவு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் சிம்பிளாக முடிச்சுட்டேன். உள்ளே கூட துணி பத்தலைங்க, 80 மீட்டர் தான் எடுத்தேன். நிலகாலம் கொஞ்சம் காஸ்ட்டே எடுக்கல. அதெல்லாம் உள்ளே வந்து மடித்து இது நம்மளுக்கு தெரிய போகிறதுல நான் யூஸும் பண்ண போகிறது கிடையாது. நான் 1 டைம் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் அதிகமாக போட மாட்டேன், சுடி தான் அதிகமாக போடுவேன். சரி சும்மா தையல் அடித்து எல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டேங்க. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு போட்ட உடனே. இந்த இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு இந்த பட்டி பீஸ் கூட இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் வந்துட்டு ப்ராப்ளமாக ஒரு சிலர் வந்து டைட்டாக இருக்குன்னுவாங்க. அது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இது ஸ்ட்ரைட்டாக தைச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இது போட்டால் அவங்க சொன்ன மாதிரியே தான் டீப்பாக இறக்கி போட்டேன். டீப்பாக இறக்கி போட்டாக்கா என்ன வருதுன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து பேக்கில் போகும் பார்த்தீங்களா, அது வந்து சின்னதாகிட்டு இந்த கரெக்டாக இந்த வளைவில் இந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஸ்லீவ் வந்து உள்ளே வந்துருச்சுங்க. உள்ளே வந்துட்டு இந்த ஸ்லீவ் இப்போ தூக்கிக்கிச்சு. ஸோ இதுக்கு ஒரு வேளை நான் தப்பாக தைக்கலைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் தப்பாக தைக்கலை. வேணுதாக்கா நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி வேணுதா காட்டுறேன். ஏன்னா நானும் 2-3 தடவை யோசித்து பார்த்தேன். என்னடா இது அவங்க சொன்ன மாதிரி தான், இதுவே டீப்பே இல்லை. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி தான் தைச்சேன். இவ்வளோ டீப்பாக வரக்கூடாது. இது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக நான் அவங்க இன்னும் டீப்பாக போட்டேன். பட் நான் வந்து அது மாதிரி தைக்கலை. கரெக்டாக 1 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சு எல்லாருக்கும் செட் ஆகுமானா எல்லாருக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஏன்னா என்னுடைய ப்ளவுஸு இதுதான் நான் ரொம்ப பழைய ப்ளவுஸு. ஆனால் போட்டாலுமே நல்லா நச்சுன்னு இருக்குங்க. ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்கும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது தம்பி கல்யாணத்தில் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இப்போ இதையும் போட்டு நான் காட்டுறேன். எல்லாருக்கும் ஒரே அளவு செட் ஆகாது, அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் இதுதான் எனக்கு பர்ஃபெக்டான அளவு. இது எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இது அளவு எடுத்துட்டோம்னா 1 மினிட் 1.25 வருதுங்க. இந்த ப்ளவுஸ் நான் என்னைக்காவது போட்டேன்னா நான் கண்டிப்பாக வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 1.25 வருது. ரொம்ப சிம்பிளாக அப்போல்லாம் வந்துட்டுங்க 7-8 வருஷம் இருக்குங்க. சும்மா சிம்பிளாக தான் அர்ஜென்ட்டுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு
நான் சிம்பிளாக எப்பவுமே நான் ரொம்ப கிராண்டாக போட மாட்டேன், சிம்பிளாக. இதுவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக வச்சுருக்கேன்னு. 5 இன்ச்சஸ் தான், 5.5 இன்ச்சஸ் தான். ஆனால் இது கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டேங்க. சரி, வயசாகுது இல்லையா, நம்மளும் கொஞ்சம் கரெக்டாக ட்ரெஸ் போடணும் இல்லையா அப்படின்ட்டு. அதால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே இந்த டீப் எடுக்காதீங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப்பை பார்த்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னும் போது தயவு செய்து எல்லாருக்கும் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு 36 இன்ச்சஸ்க்கு மேலே 38 போயிட்டிங்கனாலே நீங்கள் வந்துட்டு அந்த டீப் எடுக்காதீங்க. அவங்க கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ப்ளவுஸு, அப்போ அவங்க அதில் கரெக்ஷன் சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் கேட்டுக்கோங்க எந்த இடத்துல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடத்துல லூஸ் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்களுடைய சஜஷனை கேட்டுக்கிட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் இதை மாதிரி வச்சிங்கன்னா, இந்த ஸ்லீவு சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ஸ்லீவு அப்படியே உள்ளே வந்துருச்சு, இந்த இடம் பூரா அப்படியே தூக்கிடுச்சு. இந்த இடம் ஃபிட்டாக தான் இருக்குது, ஏன்னா இங்கே தான் துணி கம்மியாயிடுச்சு. ஸோ ஸ்லீவு ரொம்ப, இது வரைக்கும் நான் இது மாதிரி ப்ளவுஸை நான் போட்டதே கிடையாது, ஃபிட்டாக தான் போடுவேன். எல்லாருக்கும் தைச்சி கொடுக்குறதுமே அப்படி தான் இருக்கும். இந்த இடம் வந்துட்டு இப்போ எனக்கு இது உள்ளே இறங்கினதால இந்த ஸ்லீவ் தூக்கிக்கிச்சு. இந்த ப்ளவுஸ் நான் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அப்படி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த சாரீ கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பக்காவாக இருக்குது, மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கில் இருந்து என்ன லூஸ் கொடுக்கணும், செஸ்ட் அளவு என்ன, எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் எனக்கு அந்த ஸ்லீவ் மட்டும் இது இல்லை. அதாவது நீங்கள் யூடியூப் போடுறீங்கன்னும் போது நான் சின்ன ஒரு இப்போ தான் அங்கே ஆரம்பித்தேன், 1 மந்த்து தான் ஆகுது. இதுக்காக தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே அது சரியாக வரலை, அதான் உண்மை. அப்போ நம்ம எது சரியாக வருதோ அதை வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கிற எல்லா சகோதரி சகோதரர்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா தான் வருது. ஆனால் இந்த ஸ்லீவ் விஷயம், ஏன்னா ஒரு ப்ளவுஸுன்னும் போது கண்டிப்பாக ஸ்லீவ் தாங்க மெயின். ஸ்லீவும் அண்ட் நெக்கும், ஃப்ரண்ட்டெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் ஓகேம்மா, இது வரைக்கும் என்கிட்ட தைச்சவங்க யாருக்குமே அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு பிரச்சனை ஸ்லீவு வந்ததே கிடையாது. ஒரு சிலருக்கு வரும், ஆனால் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்கள நம்ப மாட்டேன், நல்லா இல்லை இது எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்கன்றவங்கள தான் நான் அதிகமாக நம்பியிருக்கேன். நான் பிகினரில் தைக்கும் போதுலேருந்தே இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருக்கேன். இப்பயும் பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கேன். என்னென்னா என்கிட்ட கொடுக்குறவங்க யாராக இருந்தாலுமே, இது சரியில்லை அது சரியில்லை, அங்கே கொடுத்தேன், இது பிரச்சனை அது பிரச்சனை. ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா இதே அளவுக்கு தைங்கன்னு இது வரைக்கும் யாருமே என்கிட்ட சொன்னது கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனையோடு தான் வருவாங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைமில் இந்த ஸ்லீவை எப்படி மார்க் பண்ணணும், பேக் அண்ட் ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணணும், டைட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணணுன்றதை நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவில் போடுறேன். என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்து ப்ளவுஸை பற்றி நிறைய விஷயங்கள், ப்ளவுஸ் மட்டும் இல்லை, நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.